நாம கனவுல கூட நினைத்து பார்க்க முடியாத மிகவும் மோசமான இடம். நீங்க தலைகீழா நின்று தண்ணி குடிச்சாலும் இந்த இடங்களுக்குள்ள போக முடியாது. ஏன்னா இது எல்லாமே தடை செய்யப்பட்ட பகுதிகள். இந்த எல்லைக்கோட்டை மீறினா உங்களுக்கு கிடைக்க போறது பதில்கள் இல்லை, நிச்சயம் அழிவுதான். அப்படி இந்த இடங்கள்ல என்னதான்பா இருக்கு, எதுக்காக இப்படி தடை பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம உலகத்தில் இருக்கிற தடை செய்யப்பட்ட பகுதிகளில் முதல்ல நாம பார்க்க போற ரொம்பவே முக்கியமான ஒரு தடை செய்யப்பட்ட பகுதி போர்ட் நாக்ஸ் வால்ட். இது அமெரிக்காவோட தங்க பொக்கிஷத்துல பெரும் பகுதியை வச்சிருக்கிற இடம். அதிகாரப்பூர்வமா அமெரிக்க கருவுல இருக்கிற தங்க கட்டிகள் நிறைய இந்த ராணுவ தளத்தில் தான் பத்திரமா பூட்டி வைக்கப்பட்டு இருக்கு. இந்த உலகத்திலேயே ரொம்ப பாதுகாப்பான இடங்கள்ல ஒன்னா பார்க்கப்படுது. இது சுத்தியும் ஒரு ராணுவ தளமும் இருக்கு. இந்த வால்ட்டோட சுவர்களும் கூரையும் ஸ்ட்ராங்கான கிரானைட் பாறையாலும் எஃகு தகடுகளாலையும் கட்டப்பட்டு இருக்கு. இதை தாண்டி கொஞ்சம் தூரத்துல ராணுவ படைகள் ரோந்து போயிட்டே இருக்குமா. இந்த வாலுக்குள்ள நுழையணும்னா பல டன் எடை கொண்ட ஒரு பெரிய எஃகு கதவை தாண்டி தான் போகணுமா. இந்த கதவுக்கு ஒரு சீக்ரெட்டான பாஸ்கோட் லாக் இருக்கு. ஆனா அந்த நம்பர் ஒரு தனி நபருக்கு மட்டும் தெரியாது. இந்த கதவை திறப்பதற்கு பல பேர் ஒன்னா சேரணும். இந்த வாலுக்குள்ள 24 ஹவர்ஸ் மின்னணு கண்காணிப்பும் லேசர் சென்சார் கண்காணிப்பும் இருக்கு. பூமிக்கு அடியில் இருக்கிற இந்த கிடங்கு ஒரு அணுகுண்ட தாங்கக்கூடிய சக்தி கொண்டது அப்படின்னு சொல்லப்படுது. தங்கத்தை தவிர 2ஆம் உலகப் போர் சமயத்தில் அமெரிக்க அரசியல் அமைப்பின் அசல் ஆவணங்கள், ஐரோப்பாவோட முக்கிய கலைப்பொருட்கள்னு பல வரலாற்று முக்கியம் வாய்ந்த பொருட்கள் இங்கு பாதுகாப்பாக வைக்கப்பட்டு இருக்கு. மொத்தத்தில் இது வெறும் பணம் வைக்கிற இடம் மட்டும் இல்லை, அமெரிக்க பாதுகாப்போட ஒரு சின்னமாகவும் இருக்கு. அடுத்து நாம பார்க்க போற தடை செய்யப்பட்ட பகுதி பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வால்ஸ். இது லண்டன் நகரத்தோட பரபரப்பான வீதிகளுக்கு அடியில் அமைந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய வால். இங்கதான் இங்கிலாந்து பேங்கோட மிகப்பெரிய தங்க இருப்பு சேமித்து வைக்கப்பட்டிருக்கு. இது உலகத்தோட பெரிய தங்க கிடங்குகளில் ஒன்னா பார்க்கப்படுது. 2ஆம் உலகப் போர் சமயத்தில் லண்டன் மேல குண்டுகள் வீசப்பட்ட போதும் இந்த வால்ட் மேல ஒரு சின்ன கீறல் கூட இல்லாம உறுதியா இருந்திருக்கு. அவ்வளோ ஸ்ட்ராங்கா இதை கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வெளிநாட்டு அரசாங்கங்களோட தங்க பொக்கிஷங்களும் இங்க பாதுகாப்பா வைக்கப்பட்டு இருக்கு. இந்த வால்ட் கதவுக்கு இருக்கிற பூட்டை திறக்க ஒரு பெரிய சாவி தேவைப்படும். ஆனா அந்த சாவி நம்ம வீட்டு சாவி மாதிரி ரொம்ப சின்னதா இருக்கும்னு சொல்றாங்க. இந்த கதவுகள் ரொம்ப ஆழமா தடிமனாக இருக்கும். இதை திறக்கிறதுக்கே பல அடுக்குகள்ல பாதுகாப்பு சோதனைகள் இருக்கு. பூமிக்கு அடியில பல ஏக்கர் பரப்பளவுக்கு இந்த கிடங்கு பரவி இருக்கு. இங்க இருக்கிற கோல்டு பர்ஸை எல்லாம் அடுக்கி வச்சா ஒரு பெரிய கட்டடத்தோட உயரத்தை எட்டிடும்னு சொல்றாங்க. இவ்வளவு பெரிய இடத்துல ரொம்ப கம்மியான பேர் தான் வேலை பார்க்கறாங்க. தங்கத்தை தவிர பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வெளியிடுற நோட்டுகளை பதுக்கிற இடமாகவும் இந்த வால்ட் ஒரு காலத்தில் இருந்திருக்கு. மொத்தத்தில் இது இங்கிலாந்தோட பண பாதுகாப்புக்கும் பொருளாதார நிலைத்தன்மைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு ரகசிய இடம். அடுத்து நாம பார்க்க போற தடை செய்யப்பட்ட பகுதியும் அமெரிக்காவில் தான் இருக்கு. இது அயன் மவுண்டன் வால். அமெரிக்காவோட பென்சில்வேனியாவில் ஒரு பழைய சுண்ணாம்பு சுரங்கத்துக்குள்ள தான் இந்த வால்ட் அமைஞ்சிருக்கு. பூமிக்கு அடியில் பல 100 அடிகள் ஆழத்தில் இருக்கிறதால இது எல்லா வகையான பேரழிவில் இருந்தும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கு. இது அரசாங்கத்தோட தங்கம் வைக்கிற இடம் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற நிறைய பெரிய நிறுவனங்களோட அதி முக்கியமான ஆவணங்கள், வரலாற்று பதிவுகள், சினிமாக்களோட அசல் பிளீனிங், கம்ப்யூட்டர் டேட்டான்னு இங்க எல்லாத்தையும் பத்திரமா வச்சிருக்கிறாங்க. ஆனா இதுக்கெல்லாம் ரெண்ட் இருக்கு. இது ரொம்ப பெரிய ரகசிய தரவு சேமிப்பு மையமா இருக்கு. உலக பொருளாதாரத்தை மாற்றக்கூடிய பல நிறுவன ரகசியங்கள், காப்புரிமைகள், முக்கிய சட்ட ஆவணங்கள் எல்லாமே இங்கத்தான் டிஜிட்டல் வடிவத்திலும் காகித வடிவத்திலும் பாதுகாக்கப்பட்டு இருக்கு. இந்த நிலத்தடி வளாகம் பல மைல் தூரத்துக்கு பரவி இருக்குன்னு சொல்றாங்க. உள்ள நுழைறதுக்கு ரொம்ப பெரிய பாதுகாப்பு கதவுகள் இருக்காம். இங்க வேலை செய்யறவங்களுக்கு பொருட்களை உள்ள எடுத்துட்டு போறதுக்கும் வெளியே கொண்டு வரதுக்கும் ரொம்ப கடுமையான விதிமுறைகள் வச்சிருக்காங்க. இந்த வால்ட்டை அணு ஆயுத போர் மாதிரியான பெரிய அழிவுக்கு பின்னாடி மனித சமூகத்தை மறுபடியும் கட்டமைக்க உதவக்கூடிய ஒரு பேரழிவு காப்பகமா சில பேர் பார்க்கறாங்க. இங்க இருக்கிற தகவல் இல்லாம போனா பல பெரிய நிறுவனங்களோட வரலாறு அழிஞ்சிடும்னு சொல்றாங்க. அடுத்து நாம பார்க்க போற தடை செய்யப்பட்ட பகுதி ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஃபைன் கேப் ஃபெசிலிட்டி. இது ஆஸ்திரேலியாவோட மையத்தில் ஆலிஸ் ஸ்பிரிங்ஸ்ங்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கு. இந்த பாலைவன பகுதி யாருமே இல்லாத தனிமையான இடம்ங்கிறதால உணவு வேலை பார்க்கறதுக்கு ரொம்பவும் ஏதுவான இடமா இருக்கு.
இது வெறும் ஆஸ்திரேலியா தளம் மட்டும் இல்லை, அமெரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு கூட்டு இராணுவ உளவு திட்டம் இது. இங்கு வேலை பார்க்குறவங்க பெரும்பாலானவங்க அமெரிக்காவோட பாதுகாப்புத்துறை ஊழியர்களாக தான் இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற பெரிய பெரிய ஆண்டனாக்கள், ரேடர் அமைப்புகள் தான் ரொம்ப முக்கியமான கருவிகளாக இருக்கு. உலகம் முழுக்க நடக்கிற தொலைபேசி உரையாடல்கள், இன்டர்நெட் தகவல் பரிமாற்றங்கள், இராணுவ தகவல் தொடர்புகள்னு எல்லாத்தையுமே கண்காணித்து உளவு பார்க்கறது தான் இங்கே நடக்கிற முக்கியமான வேலை. இந்த தளம் பனிப்போர் காலத்தில் சோவியத் யூனியன் தகவல்களை உளவு பார்க்கறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டு இருக்கு. ஆனால் இப்போ உலகத்தில் இருக்கிற தீவிரவாத அமைப்புகளையும் முக்கியமான நாடுகளோட செயல்பாடுகளை கண்காணிக்கிறதுலையும் இது முக்கியமான பங்கு வச்சிருக்கு. இது ரொம்பவும் உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள்ள இருக்கிற ஒரு இடம். சுற்றி பல அடுக்கு வேலியும் மின்னணு கண்காணிப்பும் இருக்கு. சாதாரணமாக யாருமே உள்ள நுழையவே முடியாது. இதோட உண்மையான செயல்பாடுகள் என்னன்னு தெரிஞ்சுக்க வெளியுலகம் முயற்சி செஞ்சாலும் இது இன்னமும் ஒரு பெரிய ரகசியமாக தான் இருக்கு. இப்போ நாம அடுத்து பார்க்க போற தடை செய்யப்பட்ட பகுதி நம்ம இந்திய பெருங்கடலில் இருக்கிற டீகோ கார்சியா அட்டால். இந்த இடம் இந்திய பெருங்கடலோட நடுவில் அமைஞ்சிருக்கிற ஒரு அழகான பவளத்தீவு கூட்டத்தோட ஒரு பகுதியாக இருக்கு. ஆனால் அழகை தாண்டி இது அமெரிக்காவோட ஒரு மிகப்பெரிய இராணுவ தளமாக செயல்படுது. மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் ஆசிய பகுதிகளிலும் இராணுவ நடவடிக்கைகள் தேவைப்படுறப்போ போர் விமானங்கள், பெரிய கப்பல்களும் இங்கே தான் வந்து தங்கிட்டு போகும். இது அமெரிக்க இராணுவத்துக்கு பூகோள ரீதியாக ஒரு முக்கியமான மையமாக இருந்திருக்கு. இந்த இடத்தோட சோகமான கதை என்னன்னா, இந்த தளத்தை அமைக்கணும்னு அமெரிக்கா முடிவெடுத்தப்போ இங்கே பாரம்பரியமாக வாழ்ந்துட்டு இருந்த சாக்கோஸ் தீவு மக்கள் கட்டாயமாக வெளியேற்றப்பட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த தளத்தோட செயல்பாடு சர்வதேச அளவில் நிறைய சர்ச்சைகளுக்கு உள்ளாயிருக்கு. இந்த இராணுவ தளத்தில் என்னென்ன நடக்கிறது அப்படின்னு வெளியுலகத்துக்கு தெரியாது. இதில் உளவு பார்க்குற விமானங்கள், நீண்ட தூர ஏவுகணைகள்னு பல அதிநவீன இராணுவ சாதனங்கள் இருக்கு. மொத்தத்தில் இது ஒரு மூடப்பட்ட பாதுகாப்பு பெட்டகம். இந்த தீவு கூட்டங்கள் இப்போதைக்கு பிரிட்டன் நாட்டுக்கு சொந்தமானதாக இருக்கு. ஆனால் இந்த தளத்தை இராணுவ நோக்கத்துக்காக அமெரிக்காவுக்கு லீஸுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த தளத்தில் எந்த நாடும் உள்ள நுழையவோ வேடிக்கை பார்க்கவோ முடியாது. இப்போ அடுத்து நாம பார்க்க போற தடை செய்யப்பட்ட பகுதி இங்கிலாந்துல இருக்கிற போர்டன் டவுன் லெபார்டரி. இது இங்கிலாந்துல இருக்கிற ஒரு முக்கியமான இராணுவ விஞ்ஞான ஆய்வுக்கூடம். இங்கே தான் பிரிட்டிஷ் பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு தேவையான எல்லா விதமான அறிவியல் ஆராய்ச்சிகளும் நடக்குது. இந்த கூடத்தோட மிக முக்கியமான வேலை என்னன்னா, உயிரியல் மற்றும் ரசாயன ஆயுதங்களின் தாக்குதல்களை தடுக்கிறதுக்கான வழிமுறைகளை கண்டுபிடிக்கிறது தான். அதுக்காகவே இங்கே பல முக்கியமான ஆராய்ச்சிகள் நடக்குது. ஆரம்ப காலத்தில் இந்த லேப் வந்து இராணுவ வீரர்கள் மேலே ரசாயன வாயுக்களை பயன்படுத்தி பரிசோதனைகள் செஞ்சதா நிறைய சர்ச்சைகள் இருக்குது. இந்த மாதிரி பரிசோதனைகளால் பாதிக்கப்பட்ட வீரர்கள் பற்றின ரகசியங்கள் இந்த இடம் சுமந்துக்கிட்டு இருக்கு. இங்கே ஆராய்ச்சியாளர்கள் புதுசாக கண்டுபிடிக்கிற நச்சு பொருட்கள் மற்றும் ஆயுதங்களோட ஆபத்தான தன்மைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வாங்க. இந்த ஆயுதங்கள் ஒருவேளை தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டா அது எப்படி சமாளிக்கணும்னு பயிற்சி அளிக்கிறதுலையும் இந்த மையம் உதவுது. ரொம்பவே உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள்ள இந்த லேப் இருக்கு. வெளி உலகத்துக்கு தெரியாத பல முக்கியமான உயிரியல் மற்றும் ரசாயன ரகசியங்கள் இங்க பத்திரப்படுத்தப்பட்டு இருக்கு. இங்க வேலை பார்க்குறவங்க தவிர வேற யாருமே உள்ள நுழையவே முடியாது. இப்போ நாம லேட்டஸ்டா பார்க்க போற தடை செய்யப்பட்ட பகுதி இங்கிலாந்துல இருக்கிற மெந்தி ஹில் பேஸ். இந்த தளத்தோட வெளிப்புற தோற்றம் ரொம்ப வினோதமா இருக்கும். இங்க பெரிய பெரிய ரேடார் ஆண்டனாக்கள் இருக்கும். அது ஒயிட் கலர் ரேடம்ஸால மூடி இருப்பாங்க. இது பார்க்கறதுக்கு ஒரு கிரவுண்ட்ல நிறைய பெரிய கோல்ஃப் பந்துகள் இருக்கிற மாதிரி தெரியும். இந்த தளம் இங்கிலாந்துல இருந்தாலும் அமெரிக்காவோட தேசிய பாதுகாப்பு முகமையோட ஒரு முக்கிய உளவு பார்க்கும் மையமா செயல்படுது. இங்கிலாந்து பாதுகாப்பு துறைக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு கூட்டு திட்டம் தான் இது. இங்க இருக்கிற ஆண்டனாக்கள் பூமியோட சுற்றுப்பாதையில் இருக்கிற செயற்கைக்கோள்களோட தொடர்பு வச்சிருக்கும். உலகம் முழுக்க நடக்கிற தகவல் தொடர்புகள், தொலைபேசி உரையாடல்கள், இன்டர்நெட் தரவுகள்னு எல்லாத்தையும் உளவு பார்க்கறது தான் இந்த மையத்தோட முக்கியமான வேலையாக இருக்குது. இதுவும் பனிப்போர் சமயத்தில் தகவல் தொடர்பு உளவுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு தளம் தான். ஆனால் இப்போ தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கை, முக்கிய நாட்டு தலைவர்களோட ரகசிய பேச்சுவார்த்தைகள்னு எல்லாத்தையும் கண்காணிக்கிற ஒரு அதிநவீன கண்காணிப்பு சங்கிலியா இது மாறிடுச்சு. வெளியாட்கள் யாருமே உள்ள நுழையவே முடியாத அளவுக்கு இந்த தளம் ரொம்பவும் உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள்ள இருக்கு. இதோட உண்மையான செயல்பாடுகள் என்னன்னு பொதுமக்களுக்கு தெரியாமல் பல முக்கிய சர்வதேச ரகசியங்களை பூட்டி பாதுகாக்கிற ஒரு மையமா இது இருக்கு. மவுண்ட் எமாண்டாவ் இது ரஷ்யாவோட யூரேல் மலைத்தொடரில் இருக்கிற ஒரு பெரிய மலை. இந்த மலைக்கு அடியில் தான் உலகத்திலேயே ரொம்ப பிரம்மாண்டமான பல அடுக்குகளை கொண்ட ஒரு நிலத்தடி வளாகம் இருக்குன்னு உலக நாடுகள் நம்புது. ஒரு பெரிய ரகசிய கோட்டை மாதிரி இது செயல்படுது.
அணு ஆயுத போர் இல்லைன்னா பெரிய பேரழிவு காலத்தில் ரஷ்ய தலைவர்களும் அரசாங்கத்தோட முக்கிய ஊழியர்களும் தப்பிச்சு போய் தங்குறதுக்காகவும் அங்கே இருந்து நாட்டை தொடர்ந்து நிர்வகிப்பதற்காகவும் இது ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இது ரஷ்யாவோட உச்சக்கட்ட பாதுகாப்பு அரண் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மலைக்கு பக்கத்துல தான் மெஸ்கோங்கிற ஒரு மூடப்பட்ட நகரம் இருக்கு. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ரகசிய வளாகத்துல வேலை பார்க்குற ராணுவ வீரர்களும் டெக்னீஷியன் தான். அப்புறம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் இருக்கிறாங்க. வெளியாட்கள் போறதுக்கு இங்க அனுமதி சுத்தமா கிடையாது. இதோட கட்டுமான வேலைகள் பல வருஷங்களா, ஏன் பல 10 ஆண்டுகளா கூட தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குன்னு அமெரிக்கா சந்தேகப்படுது. இதுக்குள்ள ரயில் பாதைகள், உணவு சேமிப்பு கிடங்குகள், ஆயுத கிடங்குகள்னு எல்லாமே பூமிக்கு அடியில் இருக்குன்னு சொல்றாங்க. ரஷ்ய கவர்மெண்ட் இது ஒரு கனிம சுரங்கம் தான், இல்ல இது உணவுப் பொருள் சேமிப்பு இடம் தான் ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு போறாங்க. ஆனா இதோட உண்மையான நோக்கம், அளவு, பாதுகாப்பு அம்சங்கள்னு எதுவுமே இன்ன வரைக்கும் வெளி உலகத்துக்கு தெரியாத ஒரு பெரிய ராணுவ மர்மமா இருக்கு. இப்போ இந்த தடை செய்யப்பட்ட பகுதிகளில் நாம அடுத்த பார்க்க போறது டல் ஸ்பேஸ். இது யூஎஸ்ல இருக்கு. அமெரிக்கன் கவர்மெண்ட்டும் கிரேட் ஐஃபர் சேர்ந்த ஏலியன்களும் சேர்ந்து பூமிக்கு அடியில் ரகசியமா ஆய்வு செய்யற ஒரு பெரிய தளம் இதுன்னு கான்ஸ்பிரன்சி தியரிஸ்ட்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க. இந்த தளம் பல அடுக்குகளை கொண்டது அப்படின்னு நம்பப்படுது. பூமிக்கு அடியிலேயே 7 தளங்கள் வரைக்கும் ஆழமா போகுதுன்னு, ஒவ்வொரு தளமும் மனிதர்களுக்கு புரியாத பரிசோதனைகள், மரபணு மாற்றங்கள், ஏலியன்களை பற்றின ஆய்வுகளுக்காக பயன்படுத்தப்படுதுன்னு சொல்றாங்க. ஆரம்பத்தில் ஏலியன்ஸ் மனிதர்களுக்கு தொழில்நுட்பத்தை கொடுத்து அதுக்கு பதிலாக மனிதர்களை பரிசோதனைக்காக பயன்படுத்தலாம்னு ஒரு ரகசியம் ஒப்பந்தம் போட்டதா ஒரு கதை இருக்கு. ஆனால் காலப்போக்கில் இந்த ஒப்பந்தம் மீறப்பட்டு அங்கே இராணுவத்துக்கும் ஏலியன்ஸுக்கும் நடுவில் சண்டையும் நடந்ததா ஒரு பரபரப்பான நம்பிக்கையும் இருக்கு. அமெரிக்காவில் இருக்கிற மற்ற ரகசிய தளங்களான ஏரியா 51 அப்புறம் நியூ மெக்சிகோவில் இருக்கிற சில இராணுவ அமைப்புகளோட இந்த டல் ஸ்பேஸ் அதிவேக நிலத்தடி ரயில் பாதை மூலமாக இணைக்கப்பட்டு இருக்குன்னு, இந்த பாதைகள் மூலமாக தான் ரகசிய பரிசோதனை பொருட்கள் எடுத்துட்டு போகப்படுதுன்னு ஒரு வதந்தி இருக்கு. இந்த வினோதமான நம்பிக்கைகள் எல்லாம் ஒதுக்கிட்டு பார்த்தோம்னா இது அமெரிக்க அரசாங்கத்தால் ரொம்பவே பாதுகாக்கப்படுற ஒரு நிலத்தடி ஆய்வு மையமாக இருக்கு. இங்க பயங்கரமான உயிரியல் ஆயுதங்களை பற்றின ஆராய்ச்சிகள் இல்லைன்னா வேற ஏதாச்சும் அதிநவீன இராணுவ திட்டங்கள் நடக்கலாம்னு இன்னொரு தரப்பு நம்புறாங்க. மொத்தத்தில் இது ஒரு பெரிய விடை தெரியாத மர்ம பெட்டகமா இருக்கு. அடுத்து நாம பார்க்க போற தடை செய்யப்பட்ட பகுதி மெக்சிகோல இருக்கு. அதுதான் கே ஆஃப் த கிறிஸ்டல்ஸ். இந்த குகையோட முக்கியமான சிறப்பம்சமே உள்ள இருக்கிற ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான செலனை பளிங்கு கற்கள் தான். இதுல சில பளிங்குகள் மட்டும் 36 அடி நீளத்துக்கும் கிட்டத்தட்ட 55 டன் எடைக்கும் மேல இருக்குமா. இது மெக்சிகோல இருக்கிற நைக்கா சுரங்கத்துக்கு அடியில சுமார் 980 அடி ஆழத்துல இருக்கு. இங்கு இருக்கிற வெப்பநிலை ரொம்பவும் அதிகம். அதாவது 58 டிகிரி செல்சியஸ் இங்க வெப்பநிலை இருக்குமா. ஈரப்பதம் 90% 99% வரைக்கும் இருக்குமா. இந்த சூழ்நிலையில பாதுகாப்பு உடைகள் இல்லாம ஒருத்தர் அரை மணி நேரத்துக்கு மேல இங்க இருக்கவே முடியாது. இந்த அதிசய பளிங்கு பாறைகள் எப்படி உருவாச்சுன்னா, பூமிக்கு அடியில் இருந்த நீர் சுழற்சிகள் கனிமங்களை மெதுவா சூடேற்றி பல லட்சக்கணக்கான வருடங்களா இந்த குகைக்குள்ள அந்த கனிமங்களை செலுத்தி இருக்கு. அந்த பாறைகள் எல்லாமே அந்த கொதிக்கும் நீர்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இந்த பெரிய வடிவத்தை அடைஞ்சிருக்கு. இந்த சூழல் ரொம்ப ஆபத்தானுங்கிறதுல குகைக்குள்ள போறதுக்கு பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை. இங்க உள்ள போறதுக்கு இந்த குகையோட உருவாக்கம், அதுல வாழுற நுண்ணுயிர்கள் மற்றும் அதோட புவியியல் அமைப்பை பத்தி ஆராய்ச்சி செய்யற விஞ்ஞானிகளுக்கு மட்டும்தான் அனுமதி இருக்கு. இந்த குகை சுத்தி இருக்கிற நீர்மட்டத்தை கட்டுப்படுத்தி தண்ணீர் வெளியேற்றுற பம்ப் மூலமா தான் இன்னைக்கும் உலர்ந்த நிலையில இருக்கு. ஒருவேளை சுரங்க நிறுவனம் இந்த பம்பிங்கை நிறுத்திட்டா குகை திரும்பவும் தண்ணிக்குள்ள மூழ்கிடும். பூமியோட இந்த வினோதமான அமைப்பை கெடுக்கக்கூடாது என்பதற்காக இந்த இடத்தை தடை பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நாம இந்த வீடியோவில் தடை செய்யப்பட்ட 10 இடங்களை பற்றி பார்த்தோம். இந்த இடங்கள் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ரகசியம்ங்கிறது ஒரு பாதுகாப்பு அரண். இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள், அது அறிவியலாக இருக்கட்டும், அதிகாரமாக இருக்கட்டும், இது எல்லாம் ஈஸியாக உடைக்க முடியாத சுவர்களுக்கு பின்னால தான் இருக்கு. நாம இந்த இடங்களுக்குள்ள போக முடியாமல் இருக்கலாம், ஆனால் இந்த ரகசியங்களை பற்றி தெரிஞ்சுக்கிற உரிமை நமக்கு கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா உலகத்தோட நிஜமான சக்தி எங்க இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மோட வாழ்க்கையோட முக்கியத்துவமும் நமக்கு முழுசா புரியும். இப்போ ஒரே ஒரு கேள்வியோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். இன்னும் எத்தனை ரகசியங்கள் இந்த உலகத்துல பூட்டி வைக்கப்பட்டு இருக்கு? இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இவற்றையெல்லாம் தாண்டி உலகில் நடக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை, புது புது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய தமிழ் களஞ்சியம் சேனலை பின்தொடருங்க. மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை அடுத்த காணொளி மூலம் விரிவாக பார்க்கலாம். நன்றி.